الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே ஆட்சி அதிகாரம். அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தோர்கள் மீதும், இந்த மார்க்கத்துக்காக தன் உயிரை அர்ப்பணம் செய்தவர்கள் மீதும், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்து தூய வழியில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் இந்த அருளாளனின் அன்பும் கருணையும் உண்டாக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மாத்திரம்தான் என்பதையும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை மாத்திரம்தான் என்பதையும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் இஸ்லாமிய சமுதாயத்தை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்கிற செய்தியை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தியவனாக, அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு விடுத்திருக்கிற கடமைகளில் ஒன்றான ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கிற இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக மார்க்கத்தை போதிக்க வந்தவர் என்கிற அடிப்படையிலும், அந்த தூதர் எதையெல்லாம் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அதை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தும், அவர் எதையெல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டும் புறக்கணித்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எமது வாழ்க்கையில் புறக்கணித்து நடப்பதற்கு நானும் நீங்களும் முதல் கட்டமாக எத்தனித்து கொள்ள வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவின் தலைப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லித்தர வந்த அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சில தருணங்களில் கண்டித்திருக்கிறான். அந்த கண்டனங்களை அல்லாஹு தாலா எதற்காக தன்னுடைய நபிக்கு சொல்லி, அந்த நபிக்கு அல்லாஹ் கண்டித்ததை உலகம் அழிகிற வரைக்கும் மக்களும் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் என்கிற செய்தியை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கிறது. காலத்தின் தேவை என்கிற அடிப்படையில் நபிகளார் கண்டிக்கப்பட்ட தருணங்கள் என்கிற தலைப்பின் கீழால் சில செய்திகளை நான் சுருக்கமாக பார்க்க ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த தூதர் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த தூதர் இருக்கிறாரே, இந்த தூதர் நாங்கள் அறிவிக்கிற வஹியை தவிர வேறு எதையும் அவர் பேச மாட்டார். அவர் தன் சுய நம்பிக்கையின் அடிப்படையில் பேச மாட்டார். மனோ இச்சையின்படி அவர் பேச மாட்டார். அவருக்கு எதை விருப்பமில்லை என்பதை புரிந்து அவர் பேச மாட்டார். நாங்கள் வஹியாக எதை அறிவிக்கிறோமோ அதை மட்டுமே இந்த நபி வாசிப்பார், உங்களுக்கு கற்றுத்தருவார் என்பதாக அல்லாஹு தாலா அவருடைய திருமறை குர்ஆனில் நபிகளார் பற்றி சான்று பகருகிறான். இப்படி சொல்லுகிற அல்லாஹு தாலா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, நாங்கள் அடிக்கடி ஓதுகிற ஒரு சூரா அபஸ, இந்த சூரா சம்பந்தமாக அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான் என்கிற செய்தியை நீங்கள் இந்த அபஸ சூராவினுடைய தமிழாக்கத்தை வாசித்திருந்தீர்களாக இருந்தால் நான் சொல்லுகிற செய்தி உங்களுக்கு சுருக்கமாக விளங்கிக் கொள்ள முடியும். இல்லை என்றிருந்தால்
நீங்கள் வீடுகளில் சென்று அந்த சூரா அபஸ அம்மா ஜுஸுவில் வருகிற 3வது சூரா, இந்த சூறாவை நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள். அந்த சூரா சம்பந்தமாக நாங்கள் ஓதுகிறோம். அபஸ வ தவல்லா அன்ஜா அஹுல் அமா, நபி கடுகெடுத்து கொண்டார். அன்ஜா அஹுல் அமா, கண் தெரியாத குருடர் வந்தபோது தன் முகத்தை கடுகெடுத்து கொண்டார் என்று அல்லாஹு தாலா மக்களே நீங்கள் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மிடம் பறைசாட்டுகிறான். நபியை பற்றி அல்லாஹு தாலா நம்மிடம் சொல்லி காட்டுங்க, உங்களோட நபியை பார்த்தீங்களா இப்படி செஞ்சிட்டார் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இந்த செய்தி ஏன் இறக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தாவா பிரச்சாரம் செய்கிற போது, இஸ்லாத்தை போதித்த போது, இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த தீன் உறுதியாக மக்கள் மத்தியிலே தாக்கம் செலுத்த ஆரம்பித்தது. இந்த தாக்கம் செலுத்துகிற இந்த காலப்பகுதிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் எது சொல்லப்படுகிறதோ அதை மாத்திரம்தான் மார்க்கமாக சொன்னார்கள். அது ஒருவர் விரும்பலாம், விரும்பாமலும் இருக்கலாம், அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதைத்தான் நீங்கள் செய்தாக வேண்டும் என்கிற கோட்பாடை நபிகளார் குறைஷிகள் மத்தியில் விதைத்து வந்தார்கள். இந்த தருணத்தில் குறைஷிகளுக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு அச்சம் உண்டாகிறது. இப்படியே முகமதை விட்டுவிட்டால் மக்கள் எல்லாம் அவர் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள், நமது நிலைகள் எல்லாம் என்ன ஆக போகிறது, எமது பாரம்பரியமாக நாங்கள் வணங்கி வந்த இந்த கடவுளுடைய கோட்பாடுகள் என்னாவது என்கிற அடிப்படையில் அங்கு இருந்த சில குறைஷி தலைவர்கள், அபு ஜஹல், உத்துபா, ரபியா, ஷைபா இப்படி போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சில கோரிக்கைகள் அல்லது சிலது விடயங்களை, ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஒப்பந்தம் என்னென்னு கேட்டால், இஸ்லாத்துக்குள் அவங்க வர்றதுக்காக வேண்டி அது ஆகுமானதாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் நாங்கள் 360 கடவுள்களை வணங்குகிறோம். லாத்து, உஸ்ஸா, மனாத் என்கிற கடவுளோடு சேர்த்து நிறைய சிலைகளை வணங்கி வந்தார்கள். அப்போ இவங்களோட கோட்பாடு மிக முக்கியமானது என்னென்னு கேட்டால், நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற சில விஷயங்களில் எங்களோடு சில தாழ்வு மனப்பாங்கு இருக்கிறது. அவங்களுக்கு மத்தியில் அந்த இருந்த அந்த ஜாகிலியத்தான பண்பை விதைத்தார்கள். நாங்கள் இப்படி சபைகளில் இப்படி இருக்கிற நேரங்களில் எங்களோடு அவர்கள் பேசக்கூடாது, நாங்கள் இருக்கிற சபைகளுக்கு வரக்கூடாது என்கிற மாதிரியான சமிந்தைகளை அவர்கள் செய்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் சொல்வதை பார்த்து, இவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டால் எப்படியாவது அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வார்கள் அல்லவா, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கலாம் என்று சொல்லி, நாம மனிதனாக எப்படி சில செய்திகளை சிந்திப்போமோ அதை மாதிரி ரசூலுல்லாஹ் சிந்தித்தார்கள். சிந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உடன்படிக்கை, அந்த கலந்துரையாடல் இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா கண்ணு தெரியாத இஸ்லாத்தை ஏற்று அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிற, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபித்தோழரை அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த உம்மி மக்தும், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ மார்க்கத்தை படிப்பித்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் உள்ளே வர்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த தூதருடைய முகத்தை பற்றி வர்ணிக்கிற சூறா தான் அந்த அபஸ என்கிற சூறா. அவர் வந்தபோது அபஸ வ தவல்லா, அவர் முகத்தை சுளித்து கொண்டார், கடுகெடுத்து கொண்டார். அன்ஜாவுல் அமா, கண்டறியாதவர் வந்தபோது வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, அல்லாஹ் தஆலா 4-5 வசனங்களாக எடுத்து படியுங்கள். உங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவியவர் வந்தபோது அவர் கடுகெடுத்து கொண்டார். அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரை புறக்கணிக்கிறதுனால, அவரை வெறுப்பதனால இவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்கிற உடன்படிக்கையை உங்களுக்கு தந்தது யார்? அவர்கள் வருவார்கள், வராமலும் விடுவார்கள், அந்த அதிகார போக்கை யார் உங்களிடம் தந்தது என்று அல்லாஹ் தஆலா எந்த நபி யாருக்காக வேண்டி அந்த கண்டறியாத நபியை புறக்கணித்தாரோ அதே மதிப்புமிக்க உத்துபா, ஷைபா, அபு சுஃபியான் போன்ற தலைவர்கள் மத்தியில் அபஸ வ தவல்லா என்று அல்லாஹ்விடத்தில் ஓதினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசுகிறான் அல்லாஹ். அதே சபையில் அவருடைய முகத்தில் அடிக்கும் ரசூலுல்லாஹ் ஓதினார்கள் அபஸ வ தவல்லா அன்ஜாஅஹுல் அமா. இப்படி நபி செய்துவிட்டார்,
என்று யாருக்கு சொல்லக்கூடாதோ அவர்கள் மத்தியிலே ஓதி காண்பித்தார்கள். இந்த செய்தியை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் இன்று இதுதான் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் மத்தியில் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்வார்கள், வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகுகளாக அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்லிம்கள் குறைவாக இல்லை, நிறைய இருப்பார்கள், நிறைய இருப்பார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அதிகமான இன்னைக்கு பார்க்குறோம், முஸ்லிம்களாம் முஸ்லிம்களாம். ஓம் அல்லாஹ், எல்லாரும் முஸ்லிம்கள் தான், பேரளவில் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த அளவு போதனை என்றால், நமது வாழ்க்கையில் நாங்கள் இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிற போது அதை குடும்பத்துக்காக, மனைவிக்காக, உறவுக்காக, நமக்கு உயர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் அதிகாரம் செலுத்துகிற தன்மை யாருக்கும் கிடையாது. யார் ஆசானோ அந்த ஆசானுக்கு அல்லாஹ் விடுக்கிற எச்சரிக்கை என்ன? உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது நபியே, நாங்கள் சொல்றதை மட்டும் நீங்கள் சொல்ல வேணும். அவன் கொள்கைக்கு வருவான், வராமல் விடுவான். கொள்கையில் இருப்பவனை பார், அவன் கொள்கைவாதியா, அவன் முஸ்லிமா, அவன் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிறானா, அவனை முன்னுரிமைப்படுத்து. இஸ்லாம் என்கிற போர்வையில் தனக்கு தெரியாதையெல்லாம் மார்க்கமாக ஒருத்தன் செய்கிறான் என்றால் அவனை நீ எடுக்காத, அவனுக்கு கட்டுப்படாத, அவனை புறக்கணித்து வீசு நபியே என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நம்ம இன்றைக்கி அப்படி தான் நடக்கிறோம். சாச்சா சொன்னார், மாமா சொன்னார், பெரியப்பா சொன்னார், மனைவி சொல்லுகிறாள், மகள் சொல்லுகிறாள், பள்ளி தலைவர் சொல்லுகிறார், ஆர்டிஎஸ் தலைவர் சொல்லுகிறார். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்பதை குழி தோண்டி புதைக்கிறோம். இஸ்லாம் வந்ததே இந்த மாதிரியான ஆதிக்கங்களை அடித்து நொறுக்குவதற்காக. அல்லாஹ்வுக்கு மட்டும் நீ கட்டுப்பாடு, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத ஒரு குழுமம் உருவாக வேண்டும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் பார்க்குறோம், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாருக்கும் பயப்படுறாங்க, அல்லாஹ்வை தவிர மற்ற அத்துணை பேருக்கும் கட்டுப்படுகிறார்கள். அரசியல்வாதியாக இருக்கலாம், பொருளாதாரம் கொண்டவனாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் இவனை விட தாழ்ந்து உயர்ந்தவனாக எவனெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கு அப்படியே அடிபண்டு போய் விடுகிறான். இதெல்லாம் உடைத்தருகிறான். மார்க்கம் என்று வந்துட்டா நீ யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும். யாராக இருந்துட்டு போகட்டும், அவர் இஸ்லாத்துக்கு வருவாருங்கிற நல்லெண்ணம் உனக்கு தேவையில்லை. அந்த அதிகாரத்தை அறிபவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹு தாலா இப்படி நபிகளாரோடாக சில செய்திகளை சொல்லி சூரா அபஸவில் எல்லாம் சொல்லுகிறான். இது பெரிய கூட்டம், ஹாஜியார், அவருக்கு பின்னால் ஒரு 50 குடும்பம் 20 குடும்பம் இருக்கிறது என்று ஒரு கொஞ்சம் பேரை சேர்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் ரசூல்லா நடந்து கொண்ட விதிமுறையை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்றால் நானும் நீங்களும் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க. நம்ம நபியா, நம்ம ரசூலா, வஹியை சுமக்கிற நபியோடு இருக்கிறவர்களா? கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்து வளர்ந்தவர்கள். மார்க்கத்தில் எது சரிபில்லை என்பதை கூட இன்னும் நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ அந்த காலத்தில் இருக்கிறோம், நாம் அதிகாரம் கொண்டவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட ஆரம்பிக்கிறோம். இது இஸ்லாமிய அடிப்படையில் முற்றாக தவறு. இரண்டாவது செய்தியை பாருங்கள். அல்லாஹ் தாலா ரசூலோட குடும்பத்திலே கையை வைக்கிறான். அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான் பாருங்க. இது பொதுவாக ஊர்களை சேர்த்து நடக்கணும், குடும்பங்களை சேர்த்து நடக்கணும், பிரியக்கூடாதுன்னு கோட்பாடு வைக்கிறதுல அபஸ சூறாவில் இருக்கிறான். இன்னொரு சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய மனைவியை பற்றி எல்லாம் சொல்கிறான். நபிக்கு அந்த மனைவிகள் மத்தியில் எல்லாம் ஏசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியார் அலிகிட்ட போயிட்டு தேன் குடிச்சிட்டு வருவாங்க. இது ஆயிஷார் அலிக்கும் ஹப்சார் அலிக்கும் பிடிக்காது. மனைவிமார்கள் தானே, அவர்களுக்குள்ளும் மனஸ்தாபங்கள் இருந்தது. ரசூல் அங்கே போயிட்டு வரதுங்களுக்கு பிடிக்காது, விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தால் இப்படி சொல்லுவோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆயிஷா அலியுடைய வீட்டுக்கு ரசூல்லா போகிறாங்க. ஆயிஷா அலி சொல்கிறான், உங்கள்கிட்ட ஏதோ வித்தியாசமான வாசம் வருது. தேன் குடிச்சு எங்கேயும் வாசம் வந்து பார்த்துருக்கீங்களா? தேன் குடிச்சு வாசம் வர்றது கிடையாது. வெள்ளைப்பூடு வெங்காயம் அத்தர்கள் அடித்தா தான் கப்புன்னு தூரத்தில் வரும்போதே வாசம் அடிக்கும். தேன் குடித்தா வாய்க்கிட்ட போனால் மட்டும்தான் வாசம் விளங்கும். இவங்க ஏற்கனவே ரசூல்லா சஃபியார் அலியில் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில்
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஏதோ வித்தியாசமான துருவாடை ஒன்று அடிக்குது அப்படின்றாங்க. வித்தியாசமான வாடை ஒன்று அடிக்குது. ரசூலுல்லாஹ்க்கு விஷயம் பட்டுச்சு. ஆஹா, நம்ம சஃபியார் அலி விட்ட தேன் குடிக்க போனது தான் இந்த மலையமார்கள் வெறுக்கிறார்கள், அதனால் நான் இன்றிலிருந்து தேனை எனக்கு ஹராமாக்கி கொள்கிறேன் ரசூலுல்லாஹ். இதுக்கு பிறகு நான் தேன் குடிக்க மாட்டேன், எனக்கு ஹராமாக்குகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் உடனேயே அந்த இடத்தில் அந்த நொடியிலர்கள் லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் லிதப்தகி மர்லாத் அஸ்வாஜிக், நபியே இந்த சேட்டை சரி வராது, இந்த போக்கு உங்களுக்கு கூடாது, உங்களோட மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி நான் ஹலாலாக்கினதை நீங்க ஹராமாக்க முடியுமா? இதெல்லாம் சரி வராது நபியே என்று அல்லாஹ் தஆலா ஏசுறான். சூரா தஹ்ரீம் தபாரக் கலதிலேருந்து கதிசமில்லா ஜூஸில் ஒரு 3வது பக்கம் பிரட்டி பாருங்க, படியுங்கள் உறவுகளே. நாமெல்லாம் இப்படியா வாழுகிறோம் என்கிற அழுகை குரல் உங்கள் உள்ளத்திலே உலலும். அல்லாஹ் தஆலா நபிக்கு ஏசுறான், நமக்கு ஏசல்ல, நபிக்கே சொல்லுது. அப்போ அந்த நபிகிட்ட கேட்குறான், மனைவி திருப்தியாகணுன்றதுக்காக நீ வாழக்கூடாது. உன் மனைவி தொழுகையில் இபாதத்தில் இல்லையா, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு. மனைவிக்காக நீ விட்டு கொடுக்கக்கூடாது. கணவன் தொலை இல்லையா, இபாதத்து இல்லையா, இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லையா, மனைவி 10 வருஷம் வாழு, 2 பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள இருக்கட்டும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு. நீ வாழோனும் முஸ்லீமோட, காஃபிரோட அல்ல. நீ வாழோனும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிற ஒருவனோடு, ஆனால் வாழக்கூடாது இஸ்லாமிய இல்லாதவனோடு. அப்போ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மனைவி அடிச்சுண்டு மல்லாக்காக தூங்குவாள், கணவன் எழுப்ப மாட்டார், பயம் மனைவிக்கு. கணவன் தூங்குவார், மனைவி எழுப்ப மாட்டாள், பயம். ஏதாவது ஏசிடுவார்ங்கிற பயம். அவரவர பாட்டில் இருக்கும், நம்ம பாட்டில் எழுப்பி தொழுவோம். இது குடும்ப வாழ்க்கை அல்ல, இது இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறை அல்ல. யாராக எவராக இருந்தாலும் நமது பாதுகாப்புக்கு கீழால் வந்து விட்டால், நம்ம அவங்களுக்கு பொறுப்பென்று வந்து விட்டால், அது வாப்பாவாக இருந்தாலும் தட்டி எழுப்பி தொழுவைக்கு அனுப்ப வேண்டும். எழுமுங்க வாப்பா, பாங்கு கேட்குது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் இபாதத்துகளை, இஸ்லாமிய வரையறைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மனைவிக்கு கூட நீ விட்டு கொடுக்க கூடாது என்று நபிக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால், நம்மட மத்தியாண்டிக்கு எத்தனை வருகிறோம்? அல்லாஹுடைய தூதருடாக அல்லாஹ் சொல்லித்தந்த ஒரு செய்தியான், திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் 4 விடயங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார்கள். 4ல் ஏதாவது ஒன்றுக்காக. ஒன்று, கண்ணங்கரேர் இருந்த புள்ள கிரிமை பூசி வெள்ளையாக வந்திருப்பாள், அந்த வெள்ளைக்காணி முடிக்கிற பசந்துக்காக முடிக்கிறது. 2வது, அவளுடைய பணத்துக்காக, பெரிய கோடீஸ்வரர், பெரிய ஹாஜியார், சொத்தெல்லாம் நிறைய இருக்குது, வாகனம் கார்லாம் நிறைய இருக்குது, சொத்துக்காக முடிக்கிறது. 3வது சொன்னார்கள், வழி அகலி, அவருடைய பரம்பரைக்காக, நல்ல ஊர்லேயே பெரிய குடும்பம், ஊர்லேயே அவங்க தான் பெரிய குடும்பம், கதைச்சா அடிப்பாங்க. நம்மளோட ஊரில் கதைகள் இருக்குது, அவங்களோட பெரிய குடும்பம், கதைச்சா அடிப்பாங்க, அது அவங்களோட குடும்பம், இது இவங்களோட பெரிய குடும்பமாம். இந்த குடும்ப அந்தஸ்துக்காக திருமணம் முடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொன்னார்கள், மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடி, வலிதீனிகா, அவருடைய மார்க்கத்துக்காக. இந்த 3ஐயும் ஓரமாக்கிட்டு 4வது எடுத்து பிடிச்ச மாட்டால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, மனைவி ஹராமாக்க மாட்டா. 2வது கல்யாணம் மட்டும் டிவோர்ஸ் தந்துட்டு 2வது கல்யாணம் முடிங்க, கதைக்க மாட்டா. அவருக்கு மார்க்கம் தெரியும், ஆணுக்கு 4 முடிக்கலாம். இங்கே நான் ஒன்றும் செய்கிறதுனால மார்க்கத்தை தடுக்க முடியாது. மனைவி அனுமதி கொடுக்கணும், மனைவிட்டு அனுமதி கேட்கணும்னு இஸ்லாம் சொல்லலை. மனைவி உடன்பட வேண்டும். கணவன் 2வது கல்யாணம் முடிக்க போகிறாரண்டா மனைவி என்ன செய்யணும்? எந்த தடையும் செய்ய முடியாது. அதிகாரம் ஆணிடத்தில் எல்லாம் கொடுத்துருக்கிறான், நீங்கள் முடிங்க, ஆனால் சரியாக நீதமாக நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்மளோட மனைவி மாட்டேன், நான் 2ஆம் படிக்கிறேன், அப்போ டிவோர்ஸ் தான், லெட்டரில் சைன் பண்ணிவிட்டு அடுத்த கல்யாணத்தில் கை வைங்க. எங்கள் அம்மா வீட்டை விட்டுட்டு போயிட்டு உங்களோட வீட்டு போய் முடிங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹு தாலா நபிகளாக சொல்கிறா, மனைவியோ கணவனோ பிள்ளையோ உறவோ மார்க்கத்துக்கு ஒன்றும் அவர்கள் அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ரசூலுல்லா தனக்கு ஹராம், நான் இன்றைக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன், நீ உனக்கு பிடிக்கலல்ல, நான் இதுக்கு கூட குடிக்க மாட்டேன் அப்படின்றதுக்கே அல்லாஹ் ஏசுறான் என்றால், நம்மளுக்கு நிறைய பேர் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, என் குடும்பத்தில் பிடிக்காது, நான்
அப்படின்னு நிறைய விஷயத்தை நாங்கள் நமக்காக ஹராமாக்கி கொண்டு இருக்கிறோம், நிறைய பேர் தடை வைத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த அளவுக்கு கூட அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தில் கையாடல் செய்வதை அல்லாஹ் விட்டு வைப்பது கிடையாது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. மூன்றாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் உஹத் யுத்தம். இந்த உஹத் யுத்தத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய தூதர் ஒரு கூட்டத்தை கொரில்லா தாக்குதல்னு சொல்வார்கள், மறைஞ்சிருந்து அடிக்கிறது. இந்த தாக்குதல் முறை ரசூல்லா மலைக்கு மேல் ஒரு கூட்டத்தை, அம்பரிகிற கூட்டத்தை வைத்திருந்தார்கள். கீழே இருந்து பள்ளத்தில் யுத்தம் செய்வார்கள், மேலே இருந்து இஸ்லாம் எப்படி அடிக்கும், அப்போ எங்கால் அடிவுளும் என்று தெரியாது. எதிரிகள் எல்லாம் தெரித்தார்கள், விரண்டு ஓடினார்கள். இப்போ இந்த நேரத்தில் மேலே ரசூல்லா போட்ட அந்த படைப்பிரிவு கீழே பார்க்குறாங்க, எதிரிகளை விட்டுட்டு போன கனிமத்து பொருட்கள் அதெல்லாம் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலை, கீழே வந்துடுறாங்க. தலைவராக நியமிக்கப்பட்ட நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை நீங்கள் நில்லுங்கண்டு. கேட்கல, போயிட்டாங்க. கீழே போய் முடிய எதிரிப்படை அபு சுஃபியானுடைய படை பார்க்குது, மேலே உள்ள நபித்தோழர்கள் கீழே இறங்குறாங்க, அப்படியே அந்த மலையை கைப்பற்றுகிறார்கள். இவங்க மாறி அடி, அவங்களுக்கு தரதளிக்கு அடி. சஹாபாக்கெல்லாம் தெரித்து ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் நொறுக்கப்பட்டது, அடிச்சு ரத்தம் வந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அடிபட்ட அந்த கோபத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அவர்களுக்கு அனுப்ப நபியையே அவர்கள் தாக்கி விட்டார்கள், எப்படி அவர்களுக்கு நேர்வழி அல்லாஹ் கொடுப்பான், எப்படி அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க. என்னை அடிக்கலாமானே, நான் ஒரு தூதராச்சே, அல்லாஹ்வுடைய தூதரையே இவனை அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னா பெரிய இதுமா நினைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே லைஸலக மினல் அம்ரி ஷை, உங்களுக்கு இதில் அதிகாரம் கிடையாது நபியே, அதிகாரங்கள் எங்கிட்ட இருக்குது, வெற்றியும் தோல்வியும் நாங்கள் தான் மாறி மாறி தருவோம். அவர்கள் நேர்வழி அடைய முடியும், வழிகட்டு போக முடியும். அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு காயம் வரணும் என்பது எங்கட அதிகாரம், நீங்கள் தாக்கப்படணும் என்பது எங்கட அதிகாரம். நான் அப்படித்தான் விரும்பினேன், அதனால்தான் நீங்கள் தாக்கப்பட்டீர்கள். அப்போ அல்லாஹு தஆலா நபிகளார் தாக்கப்பட்டு இரத்தம் வடிகிறது. அல்லாஹ்வுடைய ஒரு கோபத்தில் ஒரு சமுதாயத்தை ஏசுகிறார்கள், பதுவா லானத் செய்கிறார்கள், சபிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சபிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை நபியே, உங்களுக்கு ஒருவரை சபிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அல்லாஹு தாலா நபிகளாரை அந்தந்த இடங்களில், அதை விட்டு பிறகு சொல்லுவோமே சுணங்கி, நோ சான்ஸ், அந்த இடத்துல ஏசி முடிய அல்லாஹு தாலா தடை விதிப்பான், செய்யக்கூடாது, இது பிழை. மக்கள் மத்தியில் ரசூலை ஓதி காண்பிப்பார்கள். இப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு நீங்கள் வாங்க, உதாரணமாக இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். இன்றைக்கு ஜும்மா ஓதுகிற மௌலவி ஒரு சரமும் சேட்டும் போட்டு ஏறிட்டார், தொப்பி போட்டிருக்கிறார், அல்லது தொப்பி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கூட்டம் சொல்லுதோ, மௌலவி வெள்ளை சரமும் வெள்ளை சேட்டும் வெள்ளை தொப்பியும் போட்டால் தான் ஜும்மாவுக்கு வர வேண்டாம், அவன் வர தேவையில்லை. இஸ்லாம் என்ன சொல்லும், அப்படியானவன் ஜும்மாவுக்கு வர தேவையில்லை, விட்டு போடு. இஸ்லாம் தெளிவாக சொல்லும், அது போட்டால் தான் வருவேன்னு சொல்கிறான் ஒருத்தன், அவன் வரத்தல, அவனை விட்டு தள்ளு, இருக்கிற கொள்கைவாதியை பார், அவ்வளோதான். இஸ்லாம் இப்படி தான் சொல்லும். இஸ்லாத்தில் இருக்கிற விஷயங்கள் என்பது, அனுதாப விஷயங்கள் என்பது இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. நம்மள நிறைய பேர் நிறைய இடங்களை பாருங்கள், நம்மளோட கிராமங்கள் அது குறைவு. வெளியிடங்களை பாருங்கள், சில ஆட்களுக்கு இஸ்லாத்தை பற்றியான எந்த தெளிவுமே இருக்காது, சும்மா சின்ன ஒரு விஷயத்துக்காக கோவிச்சிட்டு இருப்பாங்க. அது மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த அடிப்படையும் இருக்காது. ஆனால் அவங்களோட பார்வையில் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக விளங்கும், அது ஒரு பெரிய விஷயமாக விளங்கும். அது இஸ்லாம் சொல்லுகிறது. சில விஷயங்களை நம்ம பார்க்குற நேரத்தில் பாரம்பரியமாக நம்ம செய்து வர கலாச்சாரம் இருக்கும், இது இப்படி தான் இருக்க வேணும், இது ஒரு பசந்தாக இருக்கும், இது ஒரு அழகாக இருக்கும், இப்படி கதை நல்லா இருக்கும், இந்த இடத்துல இப்படி தான் இருக்க வேணும், இவர் அப்படித்தான் இருக்க வேணும் என்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ள எல்லாருக்குமே இருக்கும். நம்ம பார்ப்போம், டாக்டர் ரெண்டா இப்படி இருக்கணும், கட்ட ஜம்பர் அடிச்சுக்கணும், டீஷர்ட்டர் வந்தால் அவன் யார் வேலைக்காரனான கேட்குறேன். நம்மட பார்வையில் உள்ளத்தில் நம்ம பாஞ்சிருக்கும், டாக்டர் என்றால் அவர் எப்படி இருக்கணும்,
நல்ல நீட்டாக ட்ரௌசர் போட்டு ஷூ அடித்து அந்த கோட் மெடிக்கல் பாக்ஸோ அந்த லோகோவோட கல்லில் டெட்டஸ்கோப்போட அவர் வரணும். இதான் நம்மளோட உள்ளத்தில் இருக்கிறது. இப்படி வந்தால் தான் டாக்டர் நம்ம ஏற்றுக்கொள்வோம், இல்லாட்டி ஏதோ மிஸ்மார் நினச்சிருவோம். அதே போல் தான் ஒவ்வொருவரையும் நாங்கள் அடையாளம் கொண்டு வச்சுருக்கிறோம். இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய வழிமுறையில் அவனுக்கு அப்படி ஒரு அடையாளம் தேவையில்லை. இஸ்லாமிய வழிமுறையில் அவங்களுக்கான அடையாளம் கிடையாது. இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் விதிமுறை கிடையாது. ஆடை விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் அவர் அவுரத்தை மறைத்து கொண்டால் போதும். நாங்கள் விரும்புவதை இன்னொரு ஆள் விரும்ப வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அவருக்கு அவருடைய விருப்பம் இருக்கும். விருப்பமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கமாக மாறாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி ஒன்றை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களுக்கு சில மார்க்கத்தை படித்து கொடுப்பார். படித்து கொடுக்குற ஒரு நேரத்தில் ஒரு நபித்தோழருக்கு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு நபித்தோழர் வருகிறார், தலைமுடி நல்லா வச்சிருக்கிறார், நல்லா வளர்த்துருக்கிறார். இந்த நபித்தோழர் பரட்ட தலையாக இருக்கிறார். தலையை வாரவும் இல்லை, தலைமுடிய வாரவும் இல்லை, தலைக்கு தேங்காய் வைக்கவும் இல்லை, சும்மா தான் வாரார். நம்மடா கண்டைக்கு பஸ்ஸில் பாருங்கள், கொஞ்சம் பேர் மண்டையில் பாருங்கள். எங்கள் ஊரில் சொல்வார்கள், பண்டி சூப்பினா பணம் கொண்டாடுவாங்க. அந்த பணங்காக்களை இழுத்து விட்டா ஒவ்வொன்று இங்கால ஒரு கொம்பு அங்கால ஒரு கொம்பு இருக்கும். அப்போ அதை மாதிரி அகோரமாக இருக்கும். அப்போ இப்படியான நிலைகளை ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் விளங்கப்படுத்துகிறான்னு கேட்டால், இந்த மாதிரி தலைமுடி வச்சிருக்கிறவன்லாம் ஃபல் யுக்ரீம் ஷாரா, உன்னை முடியை நீங்கள் அந்நியப்படுத்துப்பா, இல்லாட்டி வெட்டி போட்டுன்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் ஒரு செய்தியை சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளோட நடைமுறைக்கு எதுவெல்லாம் கூடும் கூடாது என்பதையெல்லாம் அல்லாஹு தாலாவுடாக ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அடிப்படை நமக்கு சொல்லி அதையெல்லாம் விளங்கப்படுத்தின பிறகுதான் நம்ம இன்றைக்கு மார்க்கமாக பின்பற்றுகிறோம். அப்போ இந்த மார்க்கமாக பின்பற்றுகிற இந்த விஷயங்களில் அல்லாஹு தாலா நபிகளாரோடாக நபித்தோழர்களையும் கண்டித்திருக்கிறான். நபித்தோழர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் யுத்தமும் செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்து முஸ்லீம்களாக இருந்து புறக்கணிப்பு செய்து முனாஃபிக்கின்களாக மாறியவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் கொடி தூக்கி இருக்கிறார்கள், அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக சொல்லிட்டு வருகிற அதே திருமறை குர்ஆன் தான் நபியையும் விட்டு வைக்கவில்லை. நபிகளாருடைய குறைகளையும் இஸ்லாம் சொல்லுகிறது. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் யாரையும் விட்டு வைக்க மாட்டான் என்பதை இஸ்லாம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையில் சமரசமற்ற இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கிற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றுவானார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, 3 செய்திகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதில் முதலாவது செய்தி பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றுபவர் ஒரு இடத்திலும், இஸ்லாம் அல்லாதால் இஸ்லாத்தை கேலியாக பயன்படுத்துகிற ஒருவரையும் 2 பேரையும் சமமாக பார்க்கலாம் என்றால் 2 பேரையும் சமமாக பார்க்காதே என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்றால் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுவதற்கு மட்டும்தான் முன்னுரிமை தவிர அதை தவறாக பின்பற்றுவதற்கு முன்னுரிமை கிடையாது என்கிற செய்தியை முதலாவது என்ன செய்கிறது, நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிற செய்தியையும். 2வது செய்தியில் நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் தன் குடும்பத்துக்காக மனைவிக்காக அல்லாஹ் ஹலாலாக்கின ஆகுமான ஒன்றை நாங்கள் தடுத்து கொள்ளக்கூடாது, அது அல்லாஹ் தடை விதிக்கிறான். அல்லாஹ் ஹலாலாக்கினது ஹலால் தான், அல்லாஹ் ஹராமாக்கினது ஹராம் தான் என்கிற அடிப்படையை நாங்கள் 2வது செய்தியில் சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். 3வது செய்தி ஒன்று பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் தாக்கப்படுறாங்க. அப்போ தனக்கு பாதிப்பு வருகிற பொழுது அந்த பாதிப்பை முன்னிறுத்தி பின் விளைவுகளை யோசிக்காமல் நம்ம யாரையும் சபித்து விடக்கூடாது, யாருக்கும் சாபம் விடக்கூடாது, அவங்களோடாக நமக்கு நலவும் நடக்கலாம், அல்லாஹ் அதனோட நம்ம சோதனை தரலாம் என்கிற அடிப்படையில் அந்த வசனத்தை அல்லாஹ் நபிகளாருக்கு அழகாக பாடமாக போட்டுக்கிறான் என்கிற செய்தி நான் பார்க்குறோம். அதே போல் இன்னொரு செய்தியை பாருங்கள், பொதுவாக நம்முடைய கிராமங்களில் நடக்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சி அபூ தாலிப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் மரண படுக்கையில் இருக்கிறார், சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு அவருக்கு தாவத் பிரச்சாரம் செய்கிறார்கள். என்னுடைய சாச்சாவே, நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவை சொல்லிவிடுங்கள், உங்களுக்காக நான் பரிந்துரைக்கிறேன். கலிமாவை சொன்னால் போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன்றாங்க. அங்கே இருக்கிற அபூ ஜஹலும்
ரபியாவும் அதை விட்டு வைக்கல. உடனே கேட்குறாங்க, அபு தாலிபே, முப்பாட்டனுடைய வழிமுறையை விட்டு நீங்கள் மாற போகிறீங்களா? நம்ம பரம்பரையாக பின்பற்றிட்டு வந்ததை விட்டு போக விட போகிறீங்களா? இந்த முகமது சொல்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ காலமாக பின்பற்றி வாரோம், இன்றைக்கு சொல்கிறதுக்காக ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா? மாறி மாறி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்போ இந்த கவலையில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். நபியே, நீங்கள் நினைச்சவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது. நம்ம சலாக்களை நினைப்போம், இவர் கொஞ்சம் திருந்தினா நல்லா இருக்குமே. இலங்கையில் ஒரு அரசியல்வாதி இருந்தார், மாற்று மத சகோதரர். அவர் முஸ்லீம்களோட எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக, நான் சொல்லும்போது உங்களுக்கு யாருன்றதை கணிக்க முடியும், முஸ்லீம்களோட எல்லா பிரச்சனைகள் நேரத்திலும் கூட இருந்தார். முஸ்லீம்களுக்கு நல்ல உதவியும் செய்தார். மக்கள் மத்தியில் நல்ல பிரபலியமான ஒருவர். அப்போ இவருடைய இந்த இறப்பின் போது நம்ம சமுதாயம் எப்படி மாற்றப்பட்டான்னு கேட்டால், அவருக்கு சாவு வந்திருக்கக்கூடாதான், அவர் மௌத்தா இருக்கக்கூடாதே, அவர் இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாமே, அவர் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாமே. அவர் மௌத்தாக வேண்டியவெல்லாம் மௌத்தா அமைக்கிறான். யாரெல்லாம் சாவணுமோ உயிரோடு இருக்கிறான், ஆனால் நல்லா இருக்கிறவங்கெல்லாம் மௌத்தா போகிறான். இப்படி இந்த மாதிரி மக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபிக்கு கூட இந்த அதிகாரம் கிடையாது. ஹிதாயத் நம்ம செய்கிறதுனால ஹிதாயத்து கொடுக்க முடியாது. இவரை இப்படி செய்கிறதுனால இவருக்கு இஸ்லாம் போய் சேரும் என்று நம்ம நினைக்க இயலாது. நான் நல்லா இருந்தால் இவர் இப்படி அவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கக்கூடாது இவர் இஸ்லாத்துக்கு வரணும் என்று எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா அவரை விட சிறந்த ஒருவரை இஸ்லாத்துக்கு தருவான். அது இதால தாண்டு கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடாக அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நீங்கள் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது, நாங்கள் யாரை விரும்புகிறோமோ அவங்களுக்கு தான் ஹிதாயத்து கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆவில் கேட்டார்கள், யா அல்லாஹ், 2 உமர்களில் ஒருவரை எனக்கு தாயா அல்லாஹ்னு சொன்னார்கள். ஒன்று அபூஜஹலுடைய மருமகன் உமர் இப்னு கத்தாப் அலி. இந்த 2 பேருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், 2 பேரில் ஒருவரை நீ எனக்கு தாயா அல்லாஹ். அபு ஜஹல் என்றால் அவரோட பேரும் உமர் தான். உமர் அலியுடைய மாமா, தாய் மாமன், உம்மாட நானா. அப்போ அவருக்கு அபு ஜஹல் என்று சொல்லுகிறோம், மடமையின் தந்தை என்று. அவன் பெரிய அறிவாளி. அப்போ அவருடைய பேரும் உமர், அவருடைய தங்கச்சிர மகன் பேரும் உமர். அவர் ரசூலுல்லாஹ் கேட்கணும், இவங்க 2 பேரும் மிகப்பெரிய போர் வீரர்கள், இவங்க 2 பேரும் போனால் அந்த வழியால் வேறு எவனும் போக மாட்டான். உமர் வருகிறார் என்றால் யாரும் எதிராக நிற்கவும் பயப்படுவார்கள். அப்படியான 2 பேர். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த 2 பேரில் ஒருவரை எனக்கு தா யா அல்லாஹ். 2 பேரில் ஒருவரை தா. அல்லாஹ் தஆலா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அபு ஜஹலுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்காமல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். அதற்கு பின்னால் இஸ்லாம் அதிகமாக வீரியமாக பரவியது. நபித்தோழர்கள் தைரியமாக எந்த இடத்திலும் போய் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தான். உமர் இருக்கிறார், போனால் 2இல் ஒரு முடிவு தான். உமர் அலி இஸ்லாத்துக்கு முன்னாடியும் அப்படித்தான், இஸ்லாத்துக்கு பின்னாடியும் அப்படித்தான். 1 வெட்டு 1 துண்டு 2 அப்படித்தான் முடிவு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே விடுங்க, அவனை வெட்டுறேன் விடு, இதெல்லாம் சான்ஸ் கொடுக்கப்படாது. கட்டன் ரைட்டான ஒரு மனுஷன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒருவருக்காக நாங்கள் துஆ செய்கிற பொழுது மற்றவங்களுக்காக நாங்கள் இதை கூட பார்த்துட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோடாக அல்லாஹ் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறான்னு கேட்டால், நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய சில செய்திகள் நம்ம அதில் கலந்து கொள்ளவும் கூடாது. நம்மளை நிறைய பேர் தெரியாமல் போய் கையேந்திடுறோம். யாராவது அந்நிய சகோதரர் மௌத்தா போனால் அவங்களோட கபருக்கிட்ட மையத்துக்கிட்ட போய் கையேந்திடுறான், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்றோம், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்றோம். நம்மளை நிறைய சோசியல் மீடியாக்களை பார்க்குறோம். இலங்கை முஸ்லீம்களுடைய தலைமைத்துவம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இறந்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள், ஹிதாயத்தை கேட்கிறார்கள். மரணித்தவரிடம் என்ன ஹிதாயத்து இருக்கிறது? நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி நல்லதுக்காக பாவ மன்னிப்புக்காக கேட்க முடியும். நான் எனக்காக, என் சகோதரனுக்காக, உங்களுக்காக கேட்க முடியும். நீங்கள் எனக்காக, முஸ்லீமுக்காக கேட்க முடியும். மாற்று மத சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் நபிகளாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவுக்கு தான் கேட்கல, அஸ்தக்ஃபிரன்ன லக வமா அம்லிகு லக், வாப்பாவே நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வேன் என்றார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
இப்ராஹிம் நபியுடைய எல்லா விடயங்களிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. பாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னார், அதை தவிர அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது நபியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ நம்ம மாற்று மத சகோதரர்கள் அந்நிய சகோதரரை பார்க்கிற போது என்ன செய்யலாம்? அவங்களோட ஹிதாயத்துக்காக, யா அல்லாஹ் இவருக்கு நீ நேர்வழியை கொடு, யா அல்லாஹ் இவருக்காக நீ நேர்வழியை கொடுன்னு பிரார்த்தனை. அதுக்காக கூட்டாக சேர்ந்து கேட்கப்படுறது கிடையாது. நம்மள நிறைய பேர் அப்படி தான் ஹிதாயத்து நினச்சா கூட்டாக சேர்ந்துட்டு போயிடுறது. போயிட்டு ஒரு 10 பேர் நின்றுட்டு சுற்றி வளைச்சி அவரை வச்சுட்டு பள்ளிக்குள்ள வச்சுட்டு அது துவாவே மாறா என்ன முழக்கம்தான் போகிறீங்க பள்ளிக்குள்ளே. உறவுகளே, இதை இஸ்லாம் சொல்லலை. கூட்டாக கேட்டால் தான் ஹிதாயத்து கிடைக்கும்னு அல்ல. நம்ம தனித்தனியாக கேட்கணும். யா அல்லாஹ் இந்த நாட்டினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறது, எங்களுக்கு இவர் தேவை என்றால் யா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடு. நம்ம கேட்டு போயாச்சு. இதுக்காக அவரை பள்ளிக்கு கூட்டிகிட்டு வந்து மரியாதை பண்ணி அவருக்கு மாலை போட்டு பூஜை பண்ணி அனுப்புறதல்ல. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் நபிகளாரை அல்லாஹ் கண்டித்த மிக முக்கியமான தருணங்கள். நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் நினைப்பது போல தான் நம்ம இருக்க வேணும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். எனது மக்கள் தானே, ஊர் மக்கள் தானே, எல்லாரும் சேர்ந்து நடப்போம், இது இஸ்லாத்தில் இல்லை. சேர்ந்து நடக்க தேவையில்லை. முஸ்லீமாக இருந்தால் அவன் சேர்ந்து கொள்வான். அவனுக்கு இஸ்லாமிய அடிப்படை விளங்க இல்லையா, அவன் சேர மாட்டான். அவனுக்கு பிடிக்காது, விருப்பம் இருக்காது. என்னது அப்படி போகுது, இதென்ன இப்படி போகுது. கொஞ்சம் பேருக்கு நிர்வாகம் மேலே அதிருப்தி இருக்கும், சில மேலே ஊர் கிராமம் மேலே, கிராமத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பார், அவர் மேலே அதிருப்தி. அவர் அப்படி செஞ்சுட்டு போகிறார், இவரை இப்படி செய்கிறார். செய்கிற வரைக்கும் குறை பேசுறது, செஞ்சு முடிஞ்ச பிறகு அவர் இவங்களை விட அவங்க நல்லம். யாரு? இவங்களை விட அவங்க நல்லம், அவங்களை விட இப்படியே தான் நம்மளோட வாழ்க்கை போகுது. ஒருத்தர் குறை சொல்லி 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 திருப்தி கண்ட வரலாறே கிடையாது. கடைசி குறை சொன்னவரே பொறுப்புக்கு வந்துடுவார், அவரை ஒருத்தர் குறை சொல்லிட்டுருவான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமது வாழ்க்கையில் நாங்கள் விளங்க வேண்டியது அல்லாஹு தாலாவுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால், அல்லாஹு தாலாவுடைய இடம் என்று வந்துவிட்டால், அல்லாஹு தாலை வணங்குகிற கட்டுப்பாடான வணக்க வழிபாடுகள் என்று வரையறை வந்துவிட்டால், நிச்சயமாக நானும் நீங்களும் யாருக்காகவும் இதற்காகவும், அது ஒரு ஊரே வெளியே போகட்டும், பள்ளி விட்டும் 5 பேர் தான் தொழுகிறானா, அந்த 5 பேருக்கு தான் அல்லாஹ்வுடைய பள்ளி. ஊர் 1000 பேர் வெளியே போட்டும், போ நீ வராத பள்ளிக்கு. இஸ்லாமிய அடியானாக இருந்தால் அல்லாஹ் பற்றி பயம் என்றால் இது எந்த வழி அல்ல, தலைவருடைய வழி அல்ல, நிர்வாகியுடைய வழி அல்ல, அவரோட வாப்பட வழி, இது அல்லாஹ்ட பள்ளி. நான் வருவேன் என்று வரணும் பள்ளிக்கு. நம்மளை நிறைய பேருக்கு இஸ்லாமும் விளங்குதில்லை, குடும்பமும் விளங்குதில்லை. நானாக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, நானா நிர்வாகம் பண்ண தம்பி பள்ளிக்கு வர்றான் இல்லை. யோசனை செஞ்சு பாருங்க, மார்க்கம் எங்க? நானா தம்பி சண்டே நீ வெளியே வச்சுக்கொள், நிர்வாகத்து பிரச்சனை வெளியே வச்சுக்கொள். இது அல்லாஹ்வுடைய மாளிகை அல்லவா? அல்லாஹ் வணங்குற இடம் இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய இடம்ன்றதே மறந்து பேசுகிற அளவுக்கு இருக்கிறான் என்றால் அவன் என்ன முஸ்லீம்? அவனுக்காக ஏன் நம்ம சமரசம் செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஏன் விட்டு கொடுக்க 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 நமக்கிட்ட ஈமானும் பிளந்து போயிடும். நம்மளை கொஞ்சம் பேர் நினைக்கிறோம் அது கொஞ்ச நாள் போக சரி வரும்னு நினைக்கிறோம், சிலாக்கு விட்டு கொடுக்குறாங்க, இது போனால் நல்லா இருக்குமாண்டு. கிடையாது, இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், அப்படி 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 நம்மளே குபரியத்தில் ஒன்று போட்டுருவாங்க, சிறுக்காது. அதற்காக வேண்டித்தான் இவ்வளோ செய்தியில் பார்த்தோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று சொல்லுதென்றால் அதில் நாங்கள் யாருக்காகவும் எந்த விட்டு கொடுப்பும் கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுத்தால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவனாக மாறிவிடுவான், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்தவனாக மாறிவிடுவான். அதனால் இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், நபிகளார் எதை சொன்னார்களோ அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். அந்த அல்லாஹ் தான் என்னையும் உங்களையும் படைத்தவன். அதை தவிர வேறு நலவு தானே, நல்லது தானே, பாவம் தானே, பரவாயில்லை தான் தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு தந்த ருக்சத்துகளில் மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் வேண்டாம் கொடுக்கலாம். எனக்கு ஒரு 2 ஏக்கர் காணி, நானாக்கு 1 ஏக்கர் காணி, நானா நீ ஒரு 1/2 ஏக்கரை வச்சுக்கோ அப்படின்னு விரும்பி கொடுக்கலாம். அது வேறு. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கையடிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதுதான் இன்றைய ஜும்மாவினுடைய சாராம்சம். மந்தளிப்பில் அன்புக்குரியவர்களே, நபிக்கு இல்லாத அதிகாரம் நமக்கு கிடையாது என்பதை விளங்கிக் கொண்டு இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை மட்டும் நடைமுறைப்படுத்துவோம். கூட்டலும் வேண்டாம், குறைத்தலும் வேண்டாம். யாருக்காகவும் மார்க்கத்தை விட்டு கொடுத்தால் போக 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 முஸ்லீம்கள் இல்லாத பள்ளிகளாக மாறிவிடும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கையில் ஒரு பள்ளி கொள்கையாக இயங்கி பிறகு அப்படியே மாறி மாறி கொஞ்சம் விட்டு கொடுத்து கடைசி பள்ளியை அடைச்சி உடச்சி விட்டாங்க. அந்த இடத்துல பள்ளி இல்லை, இப்போ அந்த இடத்தையே விற்று போட்டு போயிட்டு ஒரு சமுதாயம். அப்போ அன்புக்குரியவர்களே, இதுதான் நாங்கள் மார்க்கத்தை விட்டு கொடுக்க ஆரம்பித்தால் நலவுக்காக நாம் எண்ணம் நல்லம்தான், பரவாயில்லை அவர் வரட்டும், பரவாயில்ல கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் அது இஸ்லாத்துக்கு உகந்ததல்ல, ஆரோக்கியம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்த அற்பமான சொற்பமான காலத்தில் அல்லாஹ் சொன்ன நபிகளால் சொல்லித்தந்த வழிமுறைகளை மட்டும் செய்து யாருக்காகவும் மார்க்கத்தை விட்டு கொடுத்து விடாமல் அந்த மார்க்கத்தில் உறுதியாக நபிகளார் எப்படி இருந்தார்களோ அதே உறுதிப்பாட்டோடும் சொர்க்கவாதியாக மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களும் தந்தருவானாக. வாஹ்ரம பில் ஆலமீன்.